لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா படைப்புகளை விடவும் ஆக சிறந்த படைப்பாக மனித சமூகத்தை படைத்திருக்கின்றான். மனிதர்களிலே பல்வேறு வேறுபாடுகள், பல்வேறு தரப்பினர்கள், பல்வேறு கேரக்டர்களாக பன்முகத்தோடு பன்முக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற நிலைமையெல்லாம் வெவ்வேறுபட்ட நபர்களாக, வெவ்வேறுபட்ட குணங்களாக, வெவ்வேறுபட்ட நிலைகளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்தால் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று வாலிப பருவம், மூன்றாவது வயோதிகம். இந்த 3 பிரிவுகளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்மால் பிரித்து காண்பிக்க முடியும். ஒரு குழந்தை நடந்து போனால் பிள்ளை நடந்து போறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். வாலிப வயதை நிறைவடையும் பொழுது, வாலிபம் அடையும் பொழுது இந்த மனுஷன் போறான் பாருன்னு சொல்லுவோம். வயதானவர் முதிர்ச்சி அடைந்து போகும் பொழுது வயசானவர் நடந்து போறாரு பாரு, அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்பெல்லாம் ரொம்ப 5G காலத்துல 2025 இருக்கிற நம்ம காலம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், நேற்று குழந்தையாக பார்த்தவன் இன்று வாலிபனாக, இன்று வாலிபமாக வீழ்த்தியிருப்பவர்கள் எல்லாம் நாளை முதியோராக, அவ்வளவு வேகமாக காலம் என்று சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஒரு சிந்தனை பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் 7 நாள் போன மாதிரி தெரிஞ்சுதா? இதே மேடையில, இதே பள்ளியில, இதே இடத்துல உட்கார்ந்து நம்ம கேட்டது போலதான் இருந்துச்சு. என்னமோ ஒரு சிட்டப் தாண்டி ஒரு இருப்புல இருந்து 2வது இருப்பு அமர்ந்து இருப்பது போலதான் காலம் என்பது, நாட்கள் என்பது மிக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு பருவங்களாக அல்லாஹ் ஏன் பிரித்திருக்கின்றான்? ஒவ்வொரு பருவத்திலும் அதற்கேற்ற பக்குவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ஒன்றும் தெரியாது. ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்து, கருவறையில இருந்து வெளிவரும் பொழுது அந்த குழந்தைக்கு தெரிந்த ஒரே விஷயம், நல்லா அழ தெரியும். குழந்தை பிறந்த உடனே அழுகும். ஒரு சில வயது வரையிலும் அழுகையை தவிர ஒன்றும் தெரியாது.
அட கண்ணு வலிக்குதா, காது வலிக்குதா, மூக்கு வலிக்குதா, ஏதாவது கடிச்சுதா, ஏதாவது பார்த்து பயந்ததா, ஒன்றும் சொல்ல தெரியாது. என்ன நடந்தாலும் அழ தெரியும். ஒரு காலகட்டம் தாண்டி வர வாலிபத்திலே இருக்கும் பொழுது இந்த அழுகை மறந்து நிறைய பேர் இருப்பார்கள். அழுகனா என்னன்னே தெரியாது. முதிர்ச்சி அடையும் போது இரண்டும் கலந்து, ஆக வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பது ஒன்றும் தெரியாமல் அல்ல ஆரம்பிக்க செய்கின்றான். ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்து வரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வுலகத்திலே ரசூலையும் பெற்றோர்களையும் நல்லாசிரியர்களையும் கொண்டு அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பாடத்தையாக புகுட்டுகின்றான். அந்த குழந்தை வாலிபம் அடையும் பொழுது அதுவாக அறிந்து படித்து மாமேதையாக ஆகி இவ்வுலகத்திலே வலம் வருகிறார்கள். கடைசி முடங்கி போய் வீட்டிலே வயோதிகமாக ஆகுகிறார்கள். இப்படி 3 பிரிவுகளாக 3 கேட்டகிரிகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கார். தெரியுமா? 3மே ஞாபகம். குழந்தை பருவம் எடுத்தோம் என்றால் நம்மெல்லாம் இப்போ பெரியவங்களா இருக்கிறவங்க, வாலிபமா இருக்கிறவங்க, சிரமப்படுறவங்க, வேலையில ரொம்ப சிரமப்படுறவங்களாம் நினைப்பாங்க. ஏதாவது குடும்ப பிரச்சனையெல்லாம் வரும்போது சின்ன பிள்ளைங்களை பார்த்து நினைப்பாங்க, நான் குழந்தையாவே இருந்திருக்கலாமே, ஏன் வளர்ந்தேன்னு தெரியலையே. வளர்ந்தனால தானே பிரச்சனை, கல்யாணம் பண்ணனால தானே, குடும்பம் என்று வந்தனால தானே வேலைக்கு போன என்ற சிரமம் எல்லாம். குழந்தைகளாகவே இருந்திருந்தால் சிரமம் என்றால் என்னவென்றே தெரிந்திருக்காது. அப்படி வாலிபத்துக்கு வரும்போது குழந்தை பருவத்தை விரும்புவது இயல்பு. குழந்தைகள் எல்லாம் பெரியவர்களை பார்த்து ஆசைப்படுவார்கள். அவர் பைக்கில் போறாரு, அவர் கார்ல போறாரு, அவராக ஓட்டிட்டு போறாரு. அவர் விருப்பத்திற்கு ஆசைப்பட்டவொடனே எங்க வேணாலும் எப்போ வேணாலும் போவார், யாருக்கும் கேட்க தேவையில்லை. நம்மளாம் என்ன பண்ணணும், வாப்பா மாட்ட போய் கேட்கணும், அவங்க பர்மிஷன் தரணும், அவங்க பேமெண்ட் தரணும், அதையெல்லாம் தாண்டி போகணுமே. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். தெரியுமா? அதாவது சைக்கிளில் போகிறவன் பைக்கில் போகிறவனை பார்த்து பொறாமப்படுவோம், பைக்கில் போகிறவர் காரில் போகிறவரை பார்த்து பொறாமப்படுவார். அப்போ ஒன்றுக்கு ஒன்று நிகர் இல்லாமல் தான், ஒன்றுக்கு ஒன்று தாழ்வு இல்லாமல் தான் இந்த உலகம் என்று சுழன்று கொண்டு இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் உலக சமுதாயத்திலே உள்ள மக்களை 3 பிரிவுகளாக பிரித்து குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிகம் என்றெல்லாம் ஆக்கியிருந்தாலும் கூட ஆக சிறந்த காலம் என்ன தெரியுமா? குழந்தை பருவம் மட்டும்தான். நவம்பர் 14 உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்தார். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்ட நாள் தான் குழந்தைகள் தினம் என்று வைக்கப்பட்டார்கள். ஏன்? நேரு மாமா குழந்தைகள் மீது ரொம்ப ஆசையாக பாசமாக இருப்பார்கள் என்பதை நினைவிலே கொண்டு அவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி வைக்கப்பட்ட தினம்தான் நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். இன்றெல்லாம் ஆங்காங்களே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லி வார்த்தைகளை முடக்கி கொள்கிறார்கள், முடித்து கொள்கிறார்கள். உண்மையில் குழந்தைகள் தினம் என்பது கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை கொண்டாட வேண்டும். இன்று குழந்தைகளை எல்லாம் கொண்டாடுவது கிடையாது. அது பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பெரும் பெரும் இயக்கங்களாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் டே என்ற குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற அவர்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை கூட இன்று பாசம் காட்டுவது கிடையாது. குழந்தைகள் உண்மையில் கொண்டாடப்பட வேண்டும். ஒரு பாவமும் மற்ற, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு மட்டும் வாழ்கின்ற பருவம் என்றால் அது குழந்தை பருவம் மட்டும்தான். வாலிபம் வரும் பொழுது இன்று நிதர்சனமான உண்மை என்னவென்றால் பெரும்பாலுமான சதவீதத்தவர்கள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது. அவர்கள் வாலிபத்திலே இருந்து முதிர்ச்சி அடையும் பொழுது அவருடைய பிள்ளைகள் இவர்களை மதிப்பது கிடையாது. என்ன காரணம் என்ன தெரியுமா? சுத்தி முத்தி பார்த்தோம்னா ஒரு தகப்பன் ஒரு தாய் குழந்தையாக இருக்கும்போது நல்ல பேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துட்டாங்க, எது நல்லது எது கெட்டது என்ற நாலேஜ் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் வாலிபத்தில் வரும்போது பெற்றோர்களை மதிக்கின்ற பிள்ளையாக அவன் இருப்பான். அவன் முதிர்ச்சி அடையும் போது அவனுடைய பிள்ளைகள் இவனை தாழ்ந்து இவனை கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆக காலத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் குழந்தைகளுக்கு உண்மையான கல்வியை, உண்மையான ஒழுக்கத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அந்த குழந்தை உலகம் போற்றப்படுகின்ற குழந்தையாக ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும், குழந்தைகள் ஆசைகள் காட்டப்பட வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும்.
எல்லாத்துக்கும் ஒரு எந்த அளவு இருக்குது. ஒரேடியா கோபம் கொண்டாலும் அந்த புள்ள பெற்றவங்களை மதிப்பது கிடையாது. ஒரேடியா அன்பு மழையை பொழிந்தாலும் மதிப்பது கிடையாது. எந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டுமோ பிள்ளைய தட்டி குடிச்சு நீ இப்படியெல்லாம் வருவான்னு அன்பு காட்டணும், ஆசை காட்டணும். பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கணும். ஏதாவது தப்பு செய்தா ஒரு பார்வை பார்த்தால் என் பிள்ளை விளங்கி கொள்வான் என்ற அளவிற்கு ஒரு தகப்பனும் தாயும் மாற வேண்டும். அப்ப நல்லது என்ற இடத்திலே ஆசை காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், தவறு என்ற இடத்திலே தண்டிக்க வேண்டும். இதுதான் ஒரு பெற்றோர்களுக்கான நல்ல வழிமுறை. இன்னைக்கு ஆப்போசிட்டா போச்சு. என் புள்ள இதில் சில பேர் வாதாடுவாங்க. யாராவது ஒருத்தர் ரோட்டில் பார்த்துட்டு போய் உன் புள்ள இப்படியெல்லாம் தப்பு பண்ணா அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்துப்பது கிடையாது. என் புள்ள எப்படி எனக்கு தெரியும், நீ போ. என் புள்ள எப்படியெல்லாம் இருப்பான்னு எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்லவன், அது எதுவும் பண்ண மாட்டான், அப்படி இப்படின்னு பிள்ளைக்கு சப்போர்ட்டு போகிறது. அது என்னவென்றெல்லாம் ஆய்வு செய்வது கூட கிடையாது. நம்பிக்கை இருக்கலாம், என் புள்ள தப்பு செய்யாதுன்னு சொல்லி. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா ஆய்வு செய்து இருக்க வேண்டும். என் பிள்ளை உண்மையில என்ன நடந்தது என்ற நிகழ்வை ஆய்வு செய்த பிறகு சொல்ல வேண்டும். என் பிள்ளை சரியானவன். தவறு நடந்திருந்தால் பிள்ளையை தண்டிக்க வேண்டும். ஆக என்ன நடந்தாலும் குழந்தைகள் மீது ஆசை கொள்ள வேண்டும். இன்று குழந்தைகள் மீது உள்ள ஆசையும் காணாமல் போய்விட்டது. ஒரு காலம் இருந்துச்சு, சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு அழுதால் தாய்மார்கள் இடுப்பிலே குழந்தையை வைத்து கொண்டு தெருவிலே கால்நடையாக நடந்து சோறு ஊட்டுகின்ற காலம் போய் போனை பாரு சோறை ஊட்டுற அந்த காலத்துக்கு வந்துட்டோம். நவீன காலம் அல்லவா, ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்குதில்ல. 2Gலேருந்து 4Gக்கு மாறின நம்ம ஏன் நடந்து போய் இவரை தூக்கி இடுப்புல உட்கார வச்சு நீ ஊட்டணும். நீ போனை பாரு, ஏதாவது ஒரு டோரா பூச்சியோ பொம்மை டிவியோ ஏதாவது ஒரு பாட்டையோ நீ கேளு, நான் உனக்கு சோறு விட்றேன். இதில் பெருமையாக அவர் வெளியே வந்து சொல்றது, என் புள்ள போனை கொடுத்துட்டா போதும், என்ன ஊட்டுனாலும் சாப்பிடும். அவர் ஒரு பக்கம் போனை பார்க்கறது குழந்தை, இந்த அம்மா ஊட்டும் போது சீரியலை பார்க்கறது. என்னத்தை ஊற்றணும் இந்த அம்மாக்கு தெரியாது, அந்த பிள்ளை என்ன சாப்பிடுதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. இப்படி நடக்கின்ற சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது பாதுகாப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தை வளர்ப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை ஆரம்பத்திலே நாம் எப்படி ஊற்றுகின்றோமோ வளர்க்கின்றோமோ அதற்போல் தான் பிற்காலத்திலே குழந்தைகள் நமக்கு பிரதிபலிக்க அளிக்கும் என்பதை விளங்கி கொண்டு குழந்தைகளிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், அல்பால் வல்பனூன், பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ். என்ன, இன்னைக்கு பொருளாதாரம் இருந்தால் நம் வாழ்க்கை அழகாக ஆகிவிடுகின்றது. அதுபோன்று நமக்கு பிள்ளைகள் இருந்தாலும் கூட பிள்ளை செல்வம் என்பதும் இந்த உலகத்தை நமக்கு அழகாக்கி கொடுக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தொலைதூர சிந்தனை உடையவர்கள் அல்லவா. நமக்கு நாயகம் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அவுலாதுக்கும் வ அம்வாலுக்கும் ஃபித்னா. இந்த உலகத்துல பொருளாதாரமும் உனக்கு ஃபித்னா தான், இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கும் உனக்கு ஃபித்னா தான். என்ன ஃபித்னா? சரியான முறையில் அந்த பொருளை சரியாக உபயோகித்து விட்டால் அது உனக்கு ஹைரு. அதே பிள்ளையை ஆரம்ப காலத்தில் சரியான பேஸ்மெண்ட் கொடுக்கல, அவர் பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்றால் நீ அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில். இதுதான் ஃபித்னான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே அலங்காரம் என்று சொல்கின்றான். நாயகம் வாழ்க்கையினால் ரீதியில இந்த சமூகத்தை பார்த்து சொல்கின்ற வார்த்தை ஃபித்னா என்று சொல்கிறார்கள். ரெண்டுத்திற்கும் காம்பினேஷன் பண்ணி பார்க்கும்போது என்ன விளங்குதுனால், ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை வளர்க்கின்ற அந்த தருணத்திலே சரியான முறையில் வளர்த்து விட்டான் என்றால் அந்த குழந்தையின் மூலம் இந்த உலகம் அவனுக்கு அலங்காரமாக சீனத்தாக ஆகிவிடுகின்றது. அதே பேஸ்மெண்ட் குழந்தைகளுக்கு தவறான வழியையும் கெட்ட பழக்கங்களையும் பேட் ஹேபிட்டை கொடுத்துட்டான், அந்த பெற்றோருக்கு இந்த உலகம் ஃபித்னான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குழந்தைகளை ஒரு பெற்றோர் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று நாயகம் சொன்னார்களோ அதுபோன்று குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் மறுமை நாளில் என்னவெல்லாம் கேட்பான். ஆக பெரிய கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேனே, நீ எப்படி செலவு செய்தாய்? உன் பிள்ளை செல்வத்தை நான் கொடுத்தேனே,
உனக்கு பிள்ளை வரத்தை கொடுத்தல்ல, அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தாயா இல்லையா என்ற கேள்விக்கு இந்த உலகமே கப்சுப்புன்னு அமைதியாக தான் இருப்பான்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படியெல்லாம் இருப்பான்னு அல்லாஹ்க்கு தெரியும். இந்த உலகத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உறவு நெறிமுறைகள் எப்படியெல்லாம் ஆகிவிட்டது. இன்னைக்கு பெற்றோரிடத்துல பிள்ளைகள் பேசுறது கிடையாது. பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு சண்டை, அல்லது பெற்றோர் மீது ஏதாவது கோவப்பட்டு பிள்ளை தனியா போறது, இப்படியான உலகத்தை சூழலில் இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒழுக்கத்தின் உட்பட்ட கல்வியை கொடுத்து விட்டோம் என்றால் நம் வாழ்க்கை அல்லாஹ் ஜீனத்தாக அலங்காரமாக ஆக்கி விடுவான். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு சரியான கல்வியும் நல்ல ஒழுக்கமும் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் நமக்கு ஃபித்னாவாக ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். இன்று 14 அன்று குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்களே, ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் அல்லவா. உலகத்தில் ஆக பெரிய அமானிதம் இதுதான். ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் இன்ன நாளில் வாங்கிக்கிறேன் நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொன்னால் அந்த பொருளை பாதுகாப்பாக வைத்து திருப்பி கொடுப்பது அமானிதம். அதுபோன்று தான் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றானே, அதுவும் அமானிதம். அல்லாஹ்விடத்திலே நாம் மறுமையில் ஒப்படைக்கும் பொழுது அந்த குழந்தையை நல்லொருக்கம் கொண்ட குழந்தையாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்ற குழந்தையாக, நாயகத்தினுடைய கட்டமைப்பின் கீழ் கட்டமைத்த குழந்தையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும் பொழுதுதான் நம்முடைய அமானிதம் என்பது நமக்கு சரியானதாக இருக்குமே தாண்டி அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் நாம் குறை வைத்தோம் என்றால் அந்த ஒரே காரியம் போதும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு முன்னாடி கடைசி வரையிலும் கோபம் கொண்டே வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு முன்னால் எப்போதுமே எங்க வாப்பா என்ன பண்ணாலும் ஆசை காட்டுவாரு அப்படி என்ற தாட்டையும் வர வச்சிடக்கூடாது. எந்த நேரத்தில் தண்டிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தண்டிக்க வேண்டும். எந்த நேரத்தில் அன்பு பாராட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் பிள்ளை இடத்திலே ஆசையாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசி கொண்டு இருக்கும் பொழுது சபையில நிறைய சஹாபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை அழுது கொண்டு பள்ளிக்குள்ள ஒரு ஆம்பளை புள்ள சின்ன புள்ள அழுது கொண்டு தன் தகப்பனை தேடி வருகின்றது. வருகின்ற குழந்தை தன் தகப்பன் தந்தை எங்கே என்பதை விளங்கி தந்தை பக்கத்தில் போய் நிற்கிறது. அந்த நபரோ ஆண் குழந்தை அழுது கொண்டு வருவதை பார்த்து தலையை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரு தொடைக்கு மேல உட்கார வச்சுக்கிட்டார். சபை பேசப்படுகின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே சஹாபியுடைய ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டே உள்ள வருகின்றது. உள்ளே வரும் பொழுது அந்த தகப்பனை பார்த்து அந்த குழந்தை பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த தகப்பன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? தலையில தடவிட்டு நெத்தில முத்தம் கொடுத்து பெண் குழந்தை தரையில உட்கார வச்சுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபஹல்லா ஃபஹிதுகல் உக்ரா, என்ன சஹாபி இன்னொரு தொடை காலியாக தானே இருக்குது, ஒரு தொடையில் ஆம்பளை புள்ளைய உட்கார வச்சுட்டீங்க, இன்னொரு தொடை காலியாக தானே இருக்குது, யார ரசூலல்லாஹ் அது பொம்பளை பிள்ளை யார ரசூலல்லாஹ் நான் உட்கார வைக்கல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஸ் அவுலாதக லா ஃபஹிதக், அந்த குழந்தையை எடு உன் தொடையின் மீது உட்கார வைனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் சபையும் மஜ்லிஸும் முடிந்த பொழுது நாயகம் இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்த பாடம், குழந்தைகள் மீது யார் அன்பு பாராட்டவில்லையோ, குழந்தைகள் மத்தியில் யார் வேறுபாடு காட்டுகிறார்களோ, ஆண் குழந்தை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவுதான் பாசம் காட்டப்பட வேண்டும், பெண் குழந்தை என்றால் நிராகரிக்கப்பட வேண்டும், வெறுப்பு காட்ட வேண்டும் என்று குழந்தைகளுக்கு மத்தியில் யாராவது வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் என்றால் லஅனத்துல்லாஹ், அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்றார்கள். இஸ்லாம் மட்டும்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமையை ஆரம்பத்தில் இருந்து இதுவரையிலும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் குழந்தைகள் பாராட்டப்படுகின்றார்களா? அப்ரிஷியேட், அவர்களை ஏதாவது மோட்டிவேட்டா, அவர்களை முன்னேறுவதற்கான வேண்டிய வார்த்தைகள் ஏதாவது நாம் பயன்படுத்துகின்றோமா? வீட்டிலே பேசும் பொழுது கூட குழந்தைகளிடத்திலே ஆசையாக பேசப்பட வேண்டும். நீ முன்னேறிடுடா, நீ ஏதாவது பண்ணு, இது போன்ற வார்த்தைகள் சொல்ல வேண்டும். நீ உருப்படாதவ, நீ ஏதாவது செய்வியா, நீ போய் என்ன பண்ண போற, நீ போய் இப்ப இந்த ரேங்க்ல வர போறியா, இது போன்ற வார்த்தைகளை எல்லாம்
பிள்ளைகளிடத்திலே நாம் பேசாமல் இருக்கும் பொழுது அந்த குழந்தை முன்னேறுகின்ற குழந்தையினுடைய வரிசையில் வந்து சேர்ந்து விடும். இந்த குழந்தை பாக்கியம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய நியாமத் என்று சொல்கிறோம் அல்லவா. ஒரு பெண்மணி, ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு தவறு ஒன்று செய்து விட்டார்கள், விபச்சாரம் செய்து விட்டார். அந்த பெண் மனம் வருந்தி நாயகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், இதற்கான தண்டனை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பெண்ணு வந்து கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது, அந்த பெண்ணு கர்ப்பமா இருக்கிறாங்க, குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்திலே சொன்னார்கள், நீ குழந்தையை பெற்றெடுத்த பிறகு வா, உனக்கு தண்டனை கொடுக்கப்படும், அதுவரை உன்னுடைய தண்டனை காலம் தள்ளி வைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்மணியும் போனார்கள், குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுத்து குழந்தையோடு வந்தார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இன்ன பாவம் செஞ்சுட்டு அன்னைக்கு வந்த யா ரசூலல்லாஹ், நான் கர்ப்பமாக இருந்த காரணத்தினால் குழந்தையை பெற்றெடுத்து வா, தண்டனை கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் குழந்தையை பெற்று விட்டேன், இதுதான் என்னுடைய குழந்தை, எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தண்டனை கொடுத்தா இந்த குழந்தை யார் பார்த்துப்பான், இந்த குழந்தைக்கு போய் பாலூட்டுகின்ற காலம் முடித்த பிறகு வான்னு சொன்னாங்க. அதே போல் அந்த பெண்மணியும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் 2 வருடம் பாலூட்டியதற்கு பிறகு, பால்குடியை எல்லாம் மறந்த பிறகு, கையில் ஒரு ரொட்டி துண்டோடு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பெண்மணி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் குழந்தை பால்குடியினுடைய ஞாபகத்தை மறந்து விட்டது, தானாக உண்ணும் அளவிற்கு ஆகிவிட்டது, இப்போ எனக்கு தண்டனை தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒரு குழந்தை பாக்கியத்தால் உனக்கு கொடுத்த நியாமத் என்ன தெரியுமா, உலகத்துல நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த நேரத்தில் நீ மன்னிக்கப்படுவா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீங்க எத்தனை பெண்கள் 20 வயது முதற்கொண்டு எத்தனை வயது வரையிலும் அவர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்கின்றார்களோ அதற்கு முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பெரும்பாவத்தை தவிர, மனப்பருந்தி அல்லாவிடத்திலே தௌபா செய்தாலே தவிர, அவர்கள் செய்தது பெரும்பாவமாக இருந்தாலும் மனம் வருந்தி தௌபா செய்து விட்டார்கள். அந்த குழந்தையை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத் என்ன தெரியுமா, அந்த தவறுக்கு எந்த தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த தண்டனையை நாயகம் இல்லாமல் ஆக்கினார்கள் என்றால் ஒரு குழந்தை பெற்றோருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றெல்லாம் பெண்களும் பெற்றோர்களும் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று பிள்ளைகளை இலக்காரமாக தாழ்வாக எண்ணி விடக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு ஆலோசனை செய்கிறோம், இந்த இடத்துக்கு போகலாமா, பிள்ளைன்னு ஒரு வார்த்தை, இந்த இடத்துக்கு போகலாமா வாப்பா, பிள்ளை என்ன சொல்லும், சுற்றி பார்க்கணுன்னா போகலான்னு சொல்லுவோம். அல்ல வேற ஏதாவது அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லுவோம், கேட்கலாமே, தப்பு இல்லையே, அட இவனுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, இவனுக்கெல்லாம் என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு பிள்ளைகளை நிராகரிக்கின்ற பெற்றோர்களாக யாரும் ஆகிவிடக்கூடாது. குழந்தைகள்ல ஜஸ்ட் ஒரு சஜஷன் கேட்கறதுல என்ன, அபிப்பிராயம் கேட்பதுல என்ன ஆகிவிட போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, பெரும் பெரும் மூத்த சஹாபிகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஒரே ஒரு குழந்தை மட்டும் அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஒரு குழந்தை வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது. எல்லாம் சஹாபாக்களும் இடது புறத்துல சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இது போன்ற பெரும் பெரும் சஹாபி எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரே ஒரு குழந்தை மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு குவளையில் பால் கொண்டு வரப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பழக்கம், எப்போ என்ன குடித்தாலோ என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சத்தை பக்கத்தில் இருக்கின்ற சஹாபிகளுக்கு பங்கிட்டு கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம். அது பால் குடிப்பதாக இருந்தாலும் சரி, ஏதாவது உணவு உண்ண வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டு விட்டு பக்கத்திலே இருப்பதை கொடுப்பது நபியுடைய பழக்கம். இப்போ பால் குடிச்சு முடிக்கும் பொழுது இந்த எத்தனை விளங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பங்கிட்டாலும் வலது புறத்துல இருந்து கொடுப்பாங்க, ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு கொடுக்கிறது பரக்கத்துல எல்லாம் சஹாபிகளும் நினைக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, எப்படியோ அந்த பக்கத்துல உட்கார்ந்த ஒரு சின்ன புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தான் கொடுப்பாங்க என்ற ஆர்வத்தில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, வலது புறத்துல ஒரு சின்ன குழந்தை, சின்ன புள்ள, 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த புள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பக்கத்துல அபூபக்கர், உமர் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா பக்கத்துல இருக்கிற சஹாபிகளுக்கு கொடுத்திருக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க போவது கிடையாது. இருப்பினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பக்கத்துல இருந்து சிறுவன் இடத்துல கேட்டாங்க, அத்தஸ்தஹஸிஊலி, எனக்கு அனுமதி தெரியா, அன்ஹுஅதீகலி ஹாதிஹி ஷுயூக், இந்த வயசான சஹாபிகளுக்கு இந்த பாலை கொடுக்கறதுக்கு அனுமதி தரியா, அத்தஸ்தஹஸன்லி, எனக்கு அனுமதி தரியான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அந்த குழந்தைகள், நம்ம வயசு குழந்தைகள், நம்ம காலத்தில் இருக்க குழந்தைகள்லாம் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் யார் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்னமோ தெரியல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த குழந்தைகள் கூட அறிவாளியாக இருந்துச்சு. மா குந்து அன் உஅத்திர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதம் பிஃபத்லிக மின்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்ககிட்ட இருந்து வர பரக்கத்தை இவர்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு நான் தேவையற்றவன்னு கிடையாது யா ரசூலல்லாஹ், இந்த பால் நீங்க எனக்கு தான் தரணும்னு அந்த சிறுவன் சொன்னானா. எந்த அளவுக்கு அறிவா பேசி இருக்கிறோம். உங்ககிட்ட இருந்து வர பரக்கத்தை எனக்கு வேணான்னு சொல்லி மற்றவர்களுக்கு தரும் அளவிற்கு நான் தேவையற்றவனாக ஆகவில்லை, அந்த பாலை எனக்கு கொடுங்கள், நான் குடிக்கிறேன் என்று அந்த குழந்தை குடித்தது என்றால், குழந்தைகளும் அறிவாக வளர்வதும் ஆசையாக வளர்வதும் கூட வார்த்தெடுக்கின்ற பெற்றோர்களுடைய கையிலும் வார்த்தெடுக்கின்ற ஆசிரியர்களுடைய கையிலும் தான் இருக்கின்றது. எனவே தான் குழந்தைகளிடத்திலே ஆசையோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் குழந்தைகள் தாழ்த்தப்படக்கூடாது, ஒதுக்கப்படக்கூடாது. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யாராக இருந்தாலும் அந்த குழந்தை இடத்திலே அன்பான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு பாராட்டியதை போல் இதுவரையிலும் அன்பு பாராட்டியவர்கள் யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வேண்டுமானாலும் பாசம் கொடுக்கலாம், ஆனால் அதற்கென்று ஒரு அளவு இருக்கின்றது. அளவுக்கு மீறி கொடுத்தால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல தான் இன்னைக்கு பாசமும். அளவை தாண்டி கொடுக்கும் பொழுது அதே குழந்தை நம்மை மதிக்காத குழந்தையாக, வெறுக்கின்ற குழந்தையாகவும் மாறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைங்க, 6 புள்ள வஃபாத் மௌத்தாயிடுச்சு, மரணித்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். ஒரே புள்ள மட்டும் தான் மீதி இருக்குது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் தான் இருக்காங்க. முன் பிறந்த 6 குழந்தைகளும் வஃபாத். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், யாராவது ஒருத்தருக்கு 6 குழந்தை பிறந்து வஃபாத் ஆயிடுச்சு, 7வது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு இவர் தருகின்ற சலுகைகள் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பாசத்தோடு அந்த குழந்தையை வளர்ப்பார். 6 குழந்தைகளை விட்டு தவிர்த்த அந்த தம்பதிகள் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் காட்டுவார்கள். அது போன்று பிறந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 6 குழந்தைகள் வஃபாத் ஆகி இருக்கின்ற நிலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரக்கொல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாலும் கூட ஷரியத்தின் முறைப்படி தர்பியத்தோடு வார்த்தெடுத்தார்கள். ஹுனைன் போர்க்களத்திலே இருந்து கனிமத்து பொருட்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றது. பொதுவாக போருக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கின்ற கனிமத்து பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து 5 பங்குகளாக இட்டு பங்கிட்டு கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம். அதில் ஒரு பங்கு ரசூலுக்கும் சேர வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், வலமு அன்னமா கனிம்தும், கனிமத்து பொருளை வந்து 5 பங்கு ஆயிட்டு முதல் பங்கு வலி ரசூல், ரசூலுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற ஆயத்துகள் எல்லாம் இருந்தும் கூட கனிமத்து பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே வந்து இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு போய் ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்கள் வாப்பாட்ட நிறைய கனிமத்து பொருள்லாம் வந்திருக்குது, கொஞ்சம் போய் நம்ம நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் போய் வாங்கிட்டு ஏதாவது வாங்க. ஒரு கணவன் மனைவி இடத்திலே சொன்னால் என்னால் முடியாது அப்படின்னு ஃபாத்திமா சொல்லலை. எங்கள் பாப்பாவே கஷ்டத்தில் இருக்காரு, ஏன்ட்டு போய் கேட்குறீங்களே, இன்று உள்ள பெண்களை போன்று கேட்காமல் கணவனுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். ஒரு தந்தை இடத்திலே போய் கேட்பதும் கூட எப்படி மன சஞ்சலத்தோடு போகிறார்கள். அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு என்றால்
அதற்கும் மேல் அறிவு பெற்றவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போனார்கள். முன்னாடி ஒரு தடவை போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அம்மா ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த வாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போகும் பொழுது ஃபாத்திமா கேட்டாங்க, பாப்பா போன வாட்டி நான் வந்தேன், என்னுடைய நிலைமைகளை எல்லாம் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போயிட்டேன். இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்லாம் மலக்குகளுக்கான உணவு வாப்பா, என்னுடைய வீட்டு உணவுக்காக வேண்டி ஏதாவது கொடுங்க வாப்பா. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் கனீமத்துடைய முழு பொருட்களையும் தூக்கி ஃபாத்திமாட்ட கொடுத்தாலும் கூட ரலியல்லாஹு அன்ஹா எந்த சஹாபியும் ஏன் நாயகம் கொடுத்தார்கள் என்று கேட்க மாட்டார்கள். முழு சொத்தையும் எழுதி வைத்தாலும் கூட யாரும் கேட்க மாட்டார்கள். இருப்பினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைகளை இழந்து ஒரே ஒரு பிள்ளை தன் வம்சம் நிரூபிப்பதற்கு கயாமத் வரையிலும் நாயகத்தினுடைய சந்ததிகள் வம்சம் இருக்கிறது என்றால் அது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை என்றால் வம்சமே இல்லை என்று இருந்த பட்சத்திலும் கூட ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா? உனக்கும் உலக ஆசை வந்துருச்சா ஃபாத்திமா? நான் ஒரு துவா சொல்லித்தரேன், அந்த துவாவை நீ கேட்டனா அரிசில் இருக்கிற ரப்பும் உன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து உன் தேவையை நிறைவேற்றி கொடுப்பா. இப்போ சொல்லு, நான் அந்த வார்த்தையை சொல்லித்தரவா, பொருளை எடுத்து கொடுக்குவா. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா தகப்பனாரே அந்த வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் யா தல் குவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாகீன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், இந்த 5 வார்த்தைகளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்லி கொடுத்தார்கள். இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டும், 6 பிள்ளைகளை இழந்து ஒரே ஒரு பிள்ளை இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு எப்படி தர்பியத்து செய்ய வேண்டுமோ, அந்த பிள்ளைக்கு எப்படி நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டுமோ, நல்ல பழக்கத்தை கொண்டு வர வேண்டுமோ, அதனை நாயகம் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற நாம் பிள்ளைகளை எப்படி கொண்டு போக வேண்டும், அதுவும் நவீன காலத்திலே போனுக்கும் லேப்டாப்பிற்கும் கம்ப்யூட்டருக்கும் டிவிக்கும் அடிமையாகி இருக்கின்ற நம் பிள்ளைகளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? எங்க பாதுகாக்கிறது? நம்ம வாழ்க்கையை அப்படிதான் போச்சு. பாய் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் இவர் ஒரு பக்கம் ஃபோனை பார்க்கறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா ஒரு பக்கம் ஃபோனை பார்க்கறது, குழந்தைக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து நீயும் ஃபோனை பார்த்துக்கோ என்ற காலத்தில் போய் கொண்டிருக்கின்ற நாம் விளங்க வேண்டும். பிள்ளைகளுக்காக வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே ஆசை வார்த்தைகளை பேச வேண்டும். உன்னால் முடியும், என்ன வேண்டுமானாலும் செய், உன் பக்கத்தில் நான் நிற்பேன் என்ற தைரியத்தை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். இது போன்ற நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கின்ற பெற்றோர்கள் தான் பிற்காலத்தில் பேசப்படுவார்கள். ஆக பெரிய சூழல் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை நல்ல முறையில் வளர்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். மக்தபுகள் இருக்கின்றதா, மக்தபுல சேர்க்க வேண்டும். நல்ல பள்ளிகள் இருக்கின்றதா, பள்ளிகளை தேர்வு செய்து போய் சேர்க்க வேண்டும். ஏதாவது வீட்டு பக்கத்துல இருக்குது, ஈஸியா போயிட்டு வந்துக்கோ, அப்படியெல்லாம் இல்லாம என் பிள்ளையை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா அந்த பிள்ளையுடைய நாலேஜ் சரியா இருக்கும், அதை தாண்டி அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கங்கள், நடைமுறைகள், அந்த பழக்க வழக்கங்கள் இதுவெல்லாம் சீராக இருக்குமா என்பதையெல்லாம் ஆய்வு செய்துதான் ஒரு பெற்றோர் பள்ளியிலே போய் சேர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை முன்வைத்து செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த குழந்தை வளர்ப்பினுடைய அடிப்படையை சரியாகுகின்றது. குழந்தைகள் என்ன தெரியுமா? நல்ல வார்த்தையை கேட்டால் வாய் பேசும், கெட்ட வார்த்தையை கேட்டால் வாய் பேசும். இந்த நல்ல வார்த்தைக்கு என்ன பொருள்னு அதுக்கு தெரியாது, கெட்ட வார்த்தைக்கு என்ன பொருள்னு தெரியாது. ஆனா எதை சொல்லி பழகுகின்றதோ அதைத்தான் தன் வாழ்வாதாரமாக மாற்றிக்கொள்ளும். எனவேதான் சதக்கா செய்யும் பொழுது கூட கையில பிள்ளைகள் இருக்கின்றார்களா, அந்த காசு பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு நீ குடும்பம் அவங்களுக்கு, இது ஒரு நல்ல பழக்கம். பிற்காலத்திலே அந்த குழந்தை வாரி வள்ளலாக ஆகுவதற்கு இது பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்தும். எனவே அனைத்து பெற்றோர்களும்
பிள்ளை வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் தினம் கொண்டாடப்படக்கூடாது, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை கொண்டாட வேண்டும். பிள்ளைகளை ஆசை காட்ட வேண்டும். பிள்ளைகளிடத்தில் பாசத்தோடு இருக்க வேண்டும். தந்தைமார்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி, என் பிள்ளைக்கு நான் இந்த நேரத்தை வச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா பகிர்ந்து கொள், அதற்கான தீர்வை நான் சொல்லுகிறேன் என்று பிள்ளைகளுக்காக வேண்டி நேரத்தை கொடுக்க வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல சமூகமாக, நல்ல வாலிபமாக, நல்ல முஃமின்களாக உருவாவதற்கு உதவி புரிவானாக. ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உன் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு எந்த நல்ல ஒழுக்கம் எல்லாம் தெரிந்ததோ அதையெல்லாம் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டமைப்புகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நல்ல ஒழுக்கத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தர வேண்டும். பொருந்தி கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, நல்ல மாமேதைகளாக, சட்ட திட்டங்களை எல்லாம் சட்ட பேராசான்களாக நம் பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்குவானாக. நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வதோடு நாளை மறுமை நாளே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திலே நம்மெல்லாம் இதே குடும்பங்களாக, இதே பெற்றோர் பிள்ளைகளாக வலம் வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.